வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். சிங்கப்பூர் தொழில் பண்ணுறதுக்கு மிக சிறந்த இடம் அப்படின்னு. ஆனால் அதே நேரம் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் பின்பற்றி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் சிங்கப்பூரில். குறிப்பாக லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. முக்கால்வாசி பிஸ்னஸுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஜெயில் தான் கிடைக்கும். அதுதான் ஆயிருக்கு. இன்றைக்கி அதாவது 3ஆம் தேதி ஜூலை 2026 2 பேருக்கு ஜெயில் தண்டனை கிடச்சிருங்க. அதாவது இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அறிவழகன் அப்படின்னு ஒருத்தர் பேர். அவர் 33 வயசு. இன்னொருத்தர் துரைராஜ் குலோத்துங்கன் அப்படின்னு பேர். அவருக்கு 27 வயசு. இவங்க 2 பேரும் ஒர்க் பர்மிட்டில் இருக்காங்க சிங்கப்பூரில். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காரு, திரு அறிவழகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் 2012 2013 இங்கே வேலை செஞ்சுருக்காரு. அப்புறம் கோவிட் வந்துடுச்சு. 1920 அந்த ரேஞ்சில் கோவிட் வந்தோடனே எல்லா ஒர்க்கர்ஸும் டார்மிட்டரியிலே இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதே நேரம் அரசாங்கமும் ஏதோ பண உதவி பண்ணிச்சு எல்லா ஒர்க்கர்ஸுக்கும். ஸோ இவங்களுக்கு ஊருக்கு பணம் அனுப்பணும் இல்லையா, யாருமே வெளியே வர முடியாது கோவிட் டயத்தில். அப்போ இவர் என்ன பண்ணார்னா, திரு அன்பழகன் அந்த டார்மிட்டரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் அப்ரோச் பண்ணி, அண்ணே நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு கொடுத்து அந்த பின் நம்பரையும் சொல்லிவிடுங்க, நானே பணம் ட்ரா பண்ணி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கார். அதான் நானே தான் பண்ணியிருக்காரு. இவங்களெல்லாம் ஏமாத்தலை அவர். அந்த மாதிரி பணத்தை ட்ரா பண்ணி அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சம்டைம்ஸு இந்த பணமாகவே அனுப்பிச்சிடுவார் ஊருக்கு. இல்லைன்னா பொருள் வாங்கிடுவார். அதாவது ஒரு செல்ஃபோனோ இல்லை ஏதாவது ஒரு சார்ஜர், லேப்டாப்பு, அந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி அதை டூரிஸ்ட் மூலம் இந்தியா கொடுத்து விட்ருவார். கொடுத்து விட்டு அவங்க வாங்கிறதுக்கு ஒரு ஆள் தயாராக இருப்பாங்கங்க. அதனால் அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார் இவர். ஸோ அதில் ஏதோ சிறிய அளவு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட் இவருக்கு ஆகும். அதே நேரம் அந்த ரெமிட் ஆன பணம் அந்த யார் கொடுத்தாங்களோ சிங்கப்பூரில் அந்த ஒர்க்கர்ஸுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சட்டப்படி குற்றம். முதலாவது இந்த ரெமிட்டன்ஸ் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது இட் இஸ் கண்ட்ரோல் பை த சிங்கப்பூர் கவர்மெண்ட். மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும். லைசன்ஸ் வாங்கி தான் இந்த மாதிரி நான் ரெமிட்டன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வெஸ்டர்ன் யூனியன் இருக்கு இல்லையா, அது வழியாக அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்த உடனே என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட ரேட்ஸ் அவ்வளோவா ஃபேவரபுளாக இல்லை. ஸோ யாரோ ஒரு நண்பர் இவர் சொல்லியிருக்காரு, அண்ணே நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஹவாலா மூலம் அனுப்புங்க அப்படின்ட்டுருக்காரு. ஹவாலானா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெக்கார்டே இருக்காது. நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு ஆள்கிட்ட $1000 அப்படின்னு கொடுப்பீங்க. இந்தியாவில் அப்போ என்ன ரேட்டு, 58,000 சம்திங் வாட் எவர் இஸ் தேர், அந்த ரேட்டுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். எந்த விதமான ரெக்கார்டும் இருக்காது. நீங்கள் கொடுத்ததுக்கான ரெக்கார்டும் இருக்காது, அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கான ரெக்கார்டும் இருக்காது. இது 100% இல்லீகல். இது ஹவாலாங்கிறது அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி வேறு இவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் பண்ணுறவங்க எப்படியோ மாட்டிப்பாங்க. அதுவும் ரொம்ப வினோதமாக இருக்கும். இவர் மாட்டினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் அந்த அந்த குலோத்துங்கன் இருக்கார்லே, அவரும் சேர்ந்துருக்காரு. இவர் கூட 2023 சேர்ந்துருக்காரு. ஒரு ஜான்வரி டு மார்ச் கிட்டத்தட்ட ஒரு $4 million பண்ணியிருக்காரு. ஜான்வரி டு மார்ச் 2023. அப்புறம் ஏப்ரல் டு ஜூலை என்னவோ அந்த அதே வருஷத்தில் இன்னொரு $6 million பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட $1 கோடி ஆகிப்போச்சு. இவங்க மாட்டினது தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இவர் திரு குலோத்துங்கன் இருக்கார் இல்லையா, அவர் சம்டைம் இன் மார்ச்னு நினைக்கிறேன், மார்ச் 2023 பிளாசா சிங்கப்பூரான்னு ஒரு இடம் இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தோபிகாட் எம்ஆர்டி கிட்ட இருக்குது. பிளாசா சிங்கப்பூரான்னு பேர். அங்கே ஏடிஎம்ஸ் நிறையா இருக்குது. டிபிஎஸ் இருக்கும், ஓசிபிசி, யூஓபி, அந்த மாதிரி சிட்டி பேங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போயிருக்காரு கேஷ் ட்ரா பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏடிஎம் கார்டு கையில் வச்சுருக்காரு. வச்சுட்டு ஒன்றா போட வேண்டியது.
$400, $700, $1000 அந்த மாதிரி ஒன்றுன்னா எடுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நேச்சுரலி இது வந்து டைம் ஆகும் இல்லையா? க்யூவில் நிற்கிறவங்களில் கொஞ்சம் எரிச்சப்படுவாங்க. ஸோ இதில் பின்னால் க்யூவில் நிற்கிறவர் ஒருத்தர் பார்த்துருக்காரு, என்னடா இது ஒரே ஆள் வந்து மாறி மாறி ஏடிஎம்மாக போடுறாரு, அதுவும் கத்தையாக கேஷ் வாங்கிக்கிறாரு, எண்ணி கூட பார்க்கல அப்படின்னு ஒன்று அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உடனடியாக அவர் போலீஸை கூப்பிட்டார் ஆன் தி ஸ்பாட். போலீஸ் வந்துடுச்சு, வித்தின் a few minutes வந்துடுச்சு. வந்துட்டு இவரை ஸ்ட்ரெயிட்டாகவே அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ப்ரூஃபே வேணாம், கையில் வந்து 50 ஏடிஎம் கார்டு வச்சுருக்காரு, அப்புறம் $75,000 கேஷ் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட. ஸோ திஸ் இஸ் ப்ரூஃப் எனஃப் தட் திஸ் இஸ் அந்த பிளாக் மணி மாத்திரா மாதிரி மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சு. அதனால் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண உடனே வித்தின் 3 months வந்து முதல் ஆளும் அரெஸ்ட் ஆகிட்டார், அன்பழகன் அப்படிங்கிறவர். ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு கூட்டாக பண்ணுறவங்களில் ஒருத்தங்க மாட்டினா மற்றவங்கள மாட்டி விட்ருவாங்க அவங்க, அது வந்து பை டிஃபால்ட் அது. அதனால் நம்ம மாத்திரம் மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுமாதிரி 2 பேரும் மாட்டின்ட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. ஒருத்தருக்கு வந்து 15 months அண்டு 3 weeks ஜெயிலு, அப்புறம் $6000 ஃபைன் அன்பழகனுக்கு. அப்புறம் இவருக்கு வந்து துரைராஜ் குலோத்துங்கனுக்கு வந்து 8 months ஜெயில் அண்ட் 3 weeks ஜெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் இளைஞர்கள், ரொம்ப சின்ன வயசுங்க. அதாவது நம்ம இவரை பாராட்டணும், ஏன்னா இவருக்கு வந்து அந்த உத்வேகம் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது சாதிக்கணும் வாழ்க்கையில். சும்மா ஒர்க் பர்மிட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு $600, $700 வாங்கிட்டு மாதம் அதில் பாதி செலவாயிரும், மிச்சத்தை ஊருக்கு அனுப்பிச்சு இது எப்போ நம்ம பணக்காரர் ஆறுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரும். அது வந்து இயற்கை தான் அது. ஆனால் இந்த மாதிரி சிந்தனை வரும்போது நம்ம எப்படி அதை வந்து முன்னெடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சட்டம்னு ஒன்று இருக்குது, சட்டத்தை நீங்கள் மீறவே கூடாது. எந்த நாட்டில் மீறினாலும் சிங்கப்பூரில் மீறவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே போச்சு அவங்களுக்கு. இப்போது அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. 15 months அவருக்கு, இவருக்கு 8 months. ஸோ ஜெயில் தண்டனை முடிஞ்ச உடனே வண்டி ஏற்றிடுவாங்க. பர்மனன்ட் பேன், யூ கேனாட் கம் பேக் டு சிங்கப்பூர் ஃபார் ஒர்க்கிங். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வைத்தறிச்சலாக இருக்குங்க நமக்கு. ஏன் இந்த மாதிரி ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவங்க பணம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் வந்து இப்போ இன்னும் ஃப்யூச்சர் அவங்க சின்ன வயசு 27 வயசு தானே ஆகுது, இன்னொரு 40 வருஷம் இருக்குது அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து கெடுத்துட்டாங்க. இந்த குறிப்பாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லேயோ ஒர்க் பர்மிட்லேயோ இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் டைட் டு an எம்ப்ளாயர். ஏதோ ஒரு எம்ப்ளாயருக்கு தான் அவங்க வந்து பாத்தியதை ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த எம்ப்ளாயருக்கு தான் அவங்க உழைக்க முடியும். ஸோ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. இட் பிகம்ஸ் இல்லீகல். அது வந்து வயலேஷன் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபாரின் மேன் பவர் ஆக்டை வந்து அவங்க வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுவும் வந்து ஒரு குற்றச்செயல் தான். அதனால் இபியில் இருக்கிறவங்க, எஸ்பாஸில் இருக்கிறவங்க, பர்மிட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இட்ஸ் நாட் தட் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. எல்லா குற்றமும் கண்டுபிடிச்சிருவாங்க சிங்கப்பூரில். எப்படி நீங்கள் ஏமாத்தினாலும் கண்டே பிடிச்சிருவாங்க, அதில் தப்பிக்கவே முடியாது. இஃப் நாட் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர். அதனால் அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.